சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் பூஜை அறை அல்லது உங்கள் வீட்டில் இந்த 5 ஜீவராசிகள் தென்பட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிலையான ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது எந்தெந்த ஜீவராசிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பூஜை அறையில அல்லது வாசல்ல கருப்பு எறும்புகள் வரிசையாக செல்வதை நாம் பார்த்தால் அது நம் வீட்டின் செல்வ வளத்தை பெருக்கும், பொருள் ஆதாயம் ஏற்பட போகின்றது, ஒரு நல்ல சகுனமாகவும் நம் வீட்டில் தீய சக்தி இல்லை, ஒரு தெய்வ சக்தி நிலையாக இருக்கின்றது என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றது. அது மட்டுமில்ல, வடக்கு திசையை நோக்கி எறும்புகள் வடக்கு திசையில் இருந்து வருகின்றது என்றால் பண வரவு உங்களுக்கு வரப்போகின்றது என்றும், கிழக்கு திசையில் இருந்து எறும்புகள் சென்றால் நல்ல செய்தி உங்களுக்கு வருகின்றது எனவும், இதற்கு பிள்ளையார் எறும்பு என்றும் அழைப்பர். இந்த எறும்புகள் நம் வீட்டிற்குள் வந்தால் நம் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது எனவும், இதே இது சிகப்பு எறும்புகள்னு சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புல ஏறினா கடிக்கும். அந்த எறும்புகள் வருவது கெட்ட சகுனமாகவும் கருதப்படுகின்றது. இரண்டாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளப்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சி. இது பாரம்பரிய நம்பிக்கை மற்றும் சகுன சாஸ்திரத்தின்படி இந்த புள்ளப்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ள வருகின்றது என்றால் நல்ல செல்வ நிலை நமக்கு உயரப் போகின்றது. நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகின்றது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அந்த காலத்துல பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, புள்ளப்பூச்சி வீட்டுக்குள்ள வந்தாலே நம்ம வீட்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னும் சொல்லுவாங்க. இது குழந்தை வரத்தை குறிக்கும் பூச்சி என்றும் ஒரு சிலர் அழைக்கப்படுகிறார்கள். இந்த பூச்சி வீட்டுக்குள்ள வந்தா ஒருபோதும் அதை கொல்லக்கூடாது. அதை பிடிச்சு வெளியில வேணா விடலாமே தவிர ஒருபோதும் வீட்டுக்குள்ள அதை கொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்தார்கள். மேலும் இந்த புள்ளப்பூச்சி வீட்டுக்குள்ள வந்தாலே உங்க வீட்டில் தெய்வ சக்தி நிலையாக இருக்கின்றது என்பதையும் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது ஜீவராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வண்ண வெட்டுக்கிளி. பச்சை வண்ண வெட்டுக்கிளி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா அந்த வெட்டுக்கிளி மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றது. நல்ல காரியம் நடக்கப் போகின்றது. நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறப் போகின்றது. நம் வீடு வெற்றி மற்றும் வளர்ச்சி பாதையில் செல்ல போகின்றது. நம்ம வீட்டுக்கு செல்வ வளம் பெருகப் போகின்றது. நம் வீட்டில் ஒரு நிலையான தெய்வ சக்தி இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது. இந்த வெட்டுக்கிளி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு வந்த மாதிரியே போயிடும். அதை ஒருபோதும் துன்புறுத்த வேண்டாம். வெட்டுக்கிளி டக்கு டக்குன்னு பறக்கும். அது மேலே உட்காரும்போது பலர் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. அதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பிடிச்சு வெளியில் விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். அதை ஒருபோதும் துன்புறுத்தி அதை கொல்லாமல் இருப்பது நல்லது. நான்காவது ஜீவராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசல். ஈசல் ஆன்மீக ரீதியாக ஈசல் வீட்டிற்குள் வருவது நல்ல சகுனம், குடும்பத்தின் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் செல்வ நிலை பெருகும் என்பதை குறிக்கின்றது. இருப்பினும் இந்த மழை காலத்துல அதிகமாக ஈசல்கள் ஒரு சில வீடுகள்ல வரும். அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தை நோக்கி ஈசல்கள் வரும். ஈசல் அப்படின்னா ரெக்கை முளைத்த கரையான்கள் தான். இது அதிகமா ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது மரப்பொருட்களை அதிகம் நாசம் செய்துவிடும். அதனால அளவுக்கு மீறி எந்த ஒரு பூச்சிகளும் வீட்டிற்குள் வரக்கூடாது. அதுவும் ஈசல்கள்லாம் அதிகமா வருது அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நன்மை என்றாலும் நம் வீட்டில் உள்ள மரப்பொருள் மற்றும் மரக்கதவு மற்றும் நிலையை அரித்துவிடும். அதனால ஈசல்கள்லாம் வந்தால் உடனே அதை அப்புறப்படுத்திடுங்க. உங்கள் வீட்டு வாசல்ல இல்லை லைட்டில் அதிகமாக ஈசல் பூச்சிகள்லாம் அதிகமாக வட்டமடித்து கொண்டே இருந்தால் அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு எண்ணெய் தேய்த்த கவரை கட்டி தொங்க விடும்போது அந்த கவரில் எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும். இது போல செய்யும்போது உங்க வீட்டில் உள்ள பொருட்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. உங்க வீட்டுக்குள்ள வந்த ஈசலை கொல்லாமல் அதை வெளியே அப்புறப்படுத்தி விடுங்கள். ஒரு சிலர் கேட்கலாம், இப்படி மோசமான பூச்சா இருக்கு, நம்ம வீட்டில் உள்ள மர ஜாமானெல்லாம் இப்படி கெடுக்கக்கூடிய பூச்சிகள் வீட்டுக்குள் வந்தா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் வீட்டில் தெய்வ சக்தி நிலையாக இருப்பதனால்தான் எந்த ஒரு ஜீவராசியும் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக உள்ளே வரும். பூச்சிகளுக்கு, ஒரு சில விலங்குகளுக்கு நம் வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலைகள், நல்ல சக்தி இருப்பதனால்தான் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்கு அந்த வீட்டை தேர்ந்தெடுக்கும். அதனால உங்க வீட்டில் ஈசல் வந்தால் உங்கள் வீட்டில் ஒரு நேர்மறையான ஆற்றல், தெய்வ சக்தி நிலையாக இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
பொதுவாகவே ஒரு வீட்ல ஒரு அணிலோ, பறவைகளோ, இல்ல ஏதோ ஒரு ஜீவராசி தன்னுடைய இனத்தை பெருக்கின்றது அப்படின்னா, அந்த வீடு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கு. அந்த வீட்ல ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கின்றது. அந்த வீட்ல ஒரு தெய்வ சக்தி நிலையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். 5வது ஜீவராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லி. பல்லி பெரும்பாலான வீடுகள்ல இருக்கு. ஆனா சத்தமே போட மாட்டுது அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க. நம்ம சேனல்லயே அதற்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்த வீட்ல பல்லி பேசும், எந்த வீட்டில் பேசாது அப்படிங்கிறது. தேவைப்படுபவர்கள் கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. ஒரு வீட்ல பல்லி இருக்கின்றது, அதுவும் தன்னுடைய இனத்தை பெருக்கின்றது, குட்டி குட்டி பல்லிகள்லாம் அதிகமா இருக்கின்றது அப்படின்னா, உங்க வீட்ல ஒரு நேர்மறையான ஆற்றல், தெய்வ சக்தி உங்க வீட்ல நிலையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 ஜீவராசிகள்ல ஒரு சில ஜீவராசிகள் உங்க வீட்ல இருந்தா கூட, உங்க வீட்ல ஒரு தெய்வ தன்மை இருக்கின்றது. உங்க வீட்ல ஒரு தெய்வ சக்தி நிலையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி, உங்க வீட்ல தெய்வ சக்தி நிலையாக இருக்கின்றது அப்படின்னா, உங்க இஷ்ட தெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.